இயேசுனுடைய பிரசங்கத்தை, மலை பிரசங்கத்தை கேட்டு முடிக்கிறப்போ அந்த 7ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 7ஆம் அதிகாரம் கடைசியாக அந்த பிரசங்கத்தை எப்படி முடிக்கிறாருன்னா ஒரு கதையை சொல்லி முடிக்கிறார். அந்த கதையை சொல்லிட்டு முடிச்சிடுறாரு, அவ்வளோதான். அந்த கதை என்னன்னா, 2 பேர் வீடை கட்டினாங்களாம். ஒருத்தன் புத்தி உள்ள மனுஷன், ஒருத்தன் புத்தி இல்லாத மனுஷன். புத்தி உள்ள மனுஷன் வீடை கண்மலையின் மேல் கட்டினா, அந்த புத்தி இல்லாத மனுஷன் மணலின் மேல் வீடை கட்டுறான். இயேசு சொல்கிறார் அந்த கதையில், 2 பேருக்கும் இந்த வீட்டை காற்று, புயல் இதெல்லாம் அது எதிர்த்து வர்றப்போ ஒரு வீடு மட்டும் நிலைக்குது, ஒரு வீடு இடிஞ்சு உளுந்துருது. இந்த கதை நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்து நீங்கள் சரி, கண்மலையின் மேல் வீடை கட்டுறதுன்னா என்ன, இயேசு அங்கே என்ன சொல்ல வராருன்னு நீங்கள் நிறைய கிறிஸ்தவங்களை கேட்டு பாருங்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கண்மலையின் மேல் வீடை கட்டுறதுன்னா வாழ்க்கையை இயேசுவின் மீது கட்டுவது, இயேசுவை நம்பி வாழ்வதை தான் சொல்கிறாரு அப்படின்வாங்க. ஆனால் அவ்வளோ பொதுவாக ஒன்றும் இயேசு அங்கே சொல்லலை. அந்த கதையினுடைய அர்த்தத்தை இயேசுவே சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறப்போ கண்மலையின் மேல் வீடை கட்டுறதுன்னா என்னை நம்பி வாழுப்பா, என் மேலே வாழ்க்கையை கட்டுன்னு சொல்லலை. அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு, மத்தேயு 7:24 கண்மலையின் மேல் வீடை கட்டுறதுன்னா என்னன்னு அவரே விளக்கம் கொடுக்குறாரு. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்புறம் 26 சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ இயேசு கொடுத்த விளக்கம் அப்படியே பொதுவாக அப்படியே கிறிஸ்தவர்கள் கொடுக்குற விளக்கம் கிடையாது. இயேசு கொடுத்த விளக்கம் ரொம்ப குறிப்பாக இருக்கு. நிறைய கிறிஸ்தவங்க சும்மா இயேசுவின் மேலே நான் வாழ்க்கையை கட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். என்ன கரெக்டாக பாருங்க, அங்கே அந்த 2 வீடுக்கும் ஒரு வித்தியாசம்தான். ஒரு வீடு நிலைக்குது, ஒரு வீடு விழுது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம் பாருங்க. ஒரு கூட்டத்துக்கு பேசுகிறாரு, பிரசங்கத்தின் முடிவுக்கு வராரு. என்ன சொல்ல வராருன்னா, நீங்கள் எல்லாரும் என்னுடைய செய்தியை கேட்டுட்டீங்க அந்த ஜனங்களுக்கு சொல்கிறாரு. ஆனால் கேட்டால் மட்டும் பத்தாது, கூட்டத்தையே 2ஆக பிரிச்சிடலான்றாரு. இதில் சிலர் கேட்டுட்டு போய் செய்ய போகிறீங்க. நீங்கள் தான் அந்த கண்மலையின் மேல் வீடை கட்டினவனை போல அந்த வீடு நிற்கும். ஆனால் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு சிலர் அப்படியே போயிட்டு செய்யாமல் விட்டுருவாங்க. அவங்களுக்கு இந்த பிரசங்கத்தினால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை தான் சொல்ல வரார். அந்த